மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முத்தமிழ் முற்றம் நிகழ்வில் ஹைக்கூ கவிதைகள் என்னும் தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்றவும் கலந்துரையாடவும் வந்திருக்கும் நமது கவிஞர் ரவி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் துணை முதன்மை நூலகர் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அவர்களையும் வாசகர் பெருமக்களையும் மற்ற கவிஞர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அறிமுக உரை, நமது சிறப்பு விருந்தினர் பற்றி அறிமுக உரை. இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கவிஞர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு சுற்றுலா துறையில் உதவி சுற்றுலா அலுவலராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். தற்பொழுது மாமதுரை கவிஞர் பேரவையில் செயலாளராக இருந்து வருகிறார். ஏராளமான விருதுக்கு சொந்தக்காரர். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை: 1991ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் இவருக்கு சிறந்த அரசு பணியாளருக்கான விருது வழங்கி சிறப்பித்துள்ளார். கூடை பண்பலை வானொலியில் இவரது கவிதைகள் ஒளிபரப்பி ஆகியுள்ளன. ஹைக்கூ திலகம், கவி அருவி, கவி முரசு உள்ளிட்ட விருதுகளை பல்வேறு இலக்கிய கழகங்கள் இவருக்கு வழங்கியுள்ளன. தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் விருது 2022ஆம் ஆண்டு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மதுரை நகைச்சுவை மன்றத்தில் வளரும் கலைஞர் விருது, கவிதை உறவு ஆண்டு விழாவில் கலைமாமணி விக்ரமன் விருது, கவிமுகில் அறக்கட்டளையின் எழுத்தோலை விருது, ஹைக்கூ நூற்றாண்டு விழாவில் ஹைக்கூ செம்மல் விருது, துலிப்பா நூற்றாண்டு விழாவில் துலிப்பா சுடர் விருது, சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன விழாவில் பாரதி விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். பொதிகை மின்னல் இதழ் நடத்திய நூல்கள் போட்டியில் ஹைக்கூ 500 நூல் வென்றமைக்கு 2019ஆம் ஆண்டு நடந்த ஆண்டு விழாவில் 3000 பொற்கிளியும் விருதும் பெற்றுள்ளார். ஐயா அவர்களின் கவிதைகள் பல்கலைக்கழக பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஹைக்கூ கவிதையை தலைப்பாக வைத்து மாணவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில். ஐயா அவர்கள் 1997 முதல் இந்நாள் வரை 27 நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் சில கவிதை சாரல், எண்ணவல், சுட்டும் விழி, புத்தகம் போற்றதும், இறையன்பு கருவூலம், உதிரா பூக்கள், அம்மா அப்பா போன்றவை. ஐயா அவர்களின் எழுத்துப் பணியும் கவிதை பணியும் மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தற்பொழுது வாசகருடன் கலந்துரையாடி சிறப்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறேன். கண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். 2 நூலகருக்கும் வருகை தந்துள்ளவர்கள் அனைவருக்கும் முதற்கணினது பணிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நூற்றாண்டு நூலகத்துக்கு எல்லாரும் ஒரு கரவணி. மதுரையின் பெருமைகளுள் ஒன்றாகின்றது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதை மிஞ்சும் அளவுக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகருக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எல்லா பதிப்பகத்திட்டும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் வெளியிட்ட நூலை கூட 3 படி கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த நூலாம் நான் கொடுக்கல, வானதி பதிப்பகத்திலிருந்து யாரும் பாரபட்சம் இல்லை, இந்த பதிப்பகமாக இருந்தாலும் நீங்கள் வெளியிட்ட 3 நூலை கொடுங்க. இது வரைக்கும் 22 நூல் வானதியில் வந்திருக்கு. 10 நூலை மட்டும் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அம்மாட்ட சொன்னேன், 10 நூல் இருக்குங்கம்மா, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னே கொடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஹைக்கூனா ஜப்பானிய சொல்லுங்க. ஹைக்கூ அப்படின்ற சொல் ஜப்பானிய சொல். அதை இது தமிழில் துடிப்பா, மின்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க.
அந்த கைக்கூன்ற பெயர் சொல்றதுனால எல்லாருக்கும் கைக்கூனா புரியும் அப்படின்றதுனால அந்த சொல்லை எடுத்துக்கிட்டோம். இந்த கைக்கூவை அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா மகாகவி பாரதியார். அவர் தான் வந்து கைக்கூவை மொழிபெயர்த்து முதல்ல அறிமுகப்படுத்துகிறார் தமிழ் உலகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பேராசிரியர் மித்ரா, இப்படி நிறையா ஈரோடு தமிழன்பன் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முன்னோடிகள் இருக்காங்க. அவங்க அண்ணாமலை கல்கலத்தில் பேராசிரியராக இருந்தவங்க மித்ரா, அவங்க எழுதினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மு முருகேஷ், பொன்குமார், நான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பொன்குமார், இப்படி வரிசையாக நிறையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கைக்கு கவிதையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்கின்ற படிப்பாளியையும் படைப்பாளியாக நீங்கள் கைக்கு கவிதை படிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து கைக்கு கவிதை எழுதலாம். இது ஒரு பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. சுஜாதா தான் சொல்லுவார், 3 அடி 2 காட்சி ஒரு வியப்பும். 3 வரியில் எழுதலாம். நான் சொல்ல வர்ற விஷயத்த 3 வரியில் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லலாம். இந்த கைக்கு கவிதையினால எனக்கு பல சிறப்புகள் கிடைச்சது. நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பல வகைகள் உண்டு. நான் படித்தது சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரை முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிட்டேன். அப்புறம் திரும்ப எழுதிட்டு 11ஆம் வகுப்பு இடம் கேட்கும்போது தரமாட்டேன்ட்டாங்க. தோல்வி அடைஞ்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இடம் இல்லைன்றாங்க. அப்புறம் நான் வந்து +1 +2 வந்து இளங்கோ செனாயிடர் மேல்நிலைப் பள்ளியில் போய் படித்தேன். இங்கே வந்து இடம் தரல அப்படின்ற அந்த கோபத்திலே நல்லா படித்தேன். இங்கே 10th அட்டெம்ப்ட் ஆனது, +2 857 மார்க் எடுத்தேன். எனக்கு பிகாம் படித்து ஒரு ஆடிட்டர் ஆகணும்னு தான் என் கனவு. குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் கல்லூரிக்கே போக முடியும் சூழ்நிலை. அப்போ என்னால் பணம் கட்ட கூட முடியாது. யாராவது கல்வியில் பிகாம் படிக்கணும்னா எனக்கு லட்சியம். ஆனால் பார்த்தீங்கன்னா முடியலை. என் வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கையே இல்லாமல் போச்சு குடும்ப சூழ்நிலை. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு படைப்பாளியானேன். படைப்பாளியாகி முதல்ல மதுரை மணின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, சின்ன பத்திரிக்கை. சனிக்கிழமை வந்து மணிமலர்னு போடுவாங்க. அதில் தான் என்னோட கவிதைகள்லாம் பிரசுரமாச்சு. இப்படி சின்ன சின்ன பத்திரிகைகளில் வர்றதை வந்து தொகுத்து அப்புறம் நூலாக போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணையதளம் இன்னைக்கு பிரபலமாக இருக்குது. 2003 கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடியே kavimalar.com குறிச்சுக்கங்க. kavimalar.comனு ஒரு வெப்சைட்டு இணையதளம். அதை 2003 தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படின்னா வருஷத்துக்கு 5000 ரூபா பணம் கட்டணும். இணையதளம் வந்து பணம் கட்டாட்டி ஒரு நாள் கூட இருக்காது, எடுத்துருவாங்க. 22 வருஷமாக நான் கட்டி அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 5.5 லட்சம் பேர் அந்த இணையதளத்தை பார்த்துருக்காங்க. நீங்கள் அந்த சிபி கவுண்டருக்கு கீழே கவுண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதை பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முகநூல், இன்ஸ்டாகிராமு என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் இருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்குரிய இணைப்பெல்லாம் அந்த kavimalar.comலே இருக்கு. இந்த கைக்கு கவிதை வந்து எல்லாரும் எழுதலாம். இதனால கிடைத்த வெற்றியை சொல்லணும்னா நான் தற்பெருமே நினச்சிக்காதீங்க. நான் கல்லூரிக்கு போகலன்னு சொன்னேன். என் மகனுக்கே பாடத்திட்டத்தில் வந்துச்சு. தீர்ந்தமிழ் தியாகராஜர் ஒரு 10 கைக்கு கவிதை வந்து பாடத்திட்டத்தில் வச்சுட்டாங்க. அப்போ என் பையன் சொல்லுவான், வீட்டில் படிக்க சொன்னால் படிக்க மாட்டான், போப்பா அவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா. அது மனப்பாட பகுதியில் வந்ததுனால வேற வழி இல்லாமல் படித்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து கைக்குனால தான் கிடைச்சிச்சு. பல விருதுகள் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவிதைகளில் உதாரணமாக நான் எழுதின கவிதைகளையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அன்று நெறி, இன்று வெறி, மதங்கள், இதுதான் நான் முதல் எழுதின கைக்கு. இதுதான் முதல் நான் எழுதின கைக்கு கவிதை. பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. எனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. அதனால அதை எடுத்துட்டு மாதா பிதா குரு மூன்றும் ஒரே வடிவு மனைவி. இந்த கைக்கு கவிதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் கற்பக நாயகம்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட தச்சையெல்லாம் என் நூலை கொடுத்துட்டேன். அவர் அலைபேசியில் அழைச்சி இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளோட நட்பெல்லாம் கிடைச்சது. இறையன்பு ஐயா வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய எழுத்தாளர், 165 நூல்கள் எழுதினவர், தலைமைச் செயலாளராக இருந்தவர்.
எங்கள் சுற்றுலாத்துறையில் இயக்குனராக இருந்தார். அப்போ வந்து மலேசியாவிலேருந்து ஒரு பத்திரிகை ஆத்தங்கரை ஓரம்னு அவரோட நாவலை பற்றிய ஒரு விமர்சனம் இருந்துச்சு. எனக்கு வந்துருந்துச்சு மலேசியாவிலேருந்து. அப்போ அந்த நூலை வந்து அவர் அனுப்பி வச்சு அப்போ வந்து எங்கள் சுற்றுலாத்துறைக்கு இயக்குனராக இருக்கார். அவர் கைக்கு அது கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கே வந்தப்போ யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு அறிமுகம் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரை திருமலை மன்னர் இதில் வந்து ஒளிவெளி காட்சியில் தான் பணியாற்றேன். அதை தற்காலிகமாக நிறுத்தினாங்க. உடனே எனக்கு சென்னைக்கு இடமாற்றம் போட்டாங்க. அப்போ சொன்னேன், இந்த மதுரையிலேயே வந்து சுற்றுலா அலுவலகம் இருக்குது, அங்கே இடம் காலியாக இருக்குது, எனக்கு அந்த பணியை கொடுங்க, அதற்கான பவானி சாகர் ட்ரைனிங்லாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் தான் அனுப்பிச்சி வச்சேன். உடனே வந்து அந்த சென்னையை கேன்சல் பண்ணி எனக்கு மதுரையே சுற்றுலா அலுவலகத்திலே வேலை பாருங்கள் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். அப்போ அவ்வளோ பழக்கமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நட்பாயிடுச்சு. அவருடைய உதவி நிறைய செஞ்சுருக்காரு. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா MBA வந்து பனிமலர் கல்லூரியில் கிடச்சிருச்சு. பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்டல் இல்லைங்க, டேஸ் ஸ்காலராக வாங்கன்னு சென்னையில் சொல்கிறாங்க. என் மனைவி வந்து அழுகிறாங்க. வந்து சென்னையில் எப்படி ஹாஸ்டல் வாங்கணும்னு ஐயாட்ட கேட்டேன். இந்த மாதிரி பையனுக்கு ஹாஸ்டல். உடனே ஒரு அலைபேசியில் படிப்பு விஷயம் உதவி செய்யலாம் அப்படின்னு பேசி ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தார். இப்படி அவர் செஞ்ச உதவியெல்லாம் எழுதாமல் நான் செஞ்ச உதவியை பாக்கியால் தொடரில் வரும்போது அவர் எழுதினார். ஒன்றும் இல்லை, நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இறைவனுக்கு படைப்புலகம் நூலுக்கு பேசுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டார். ஒரு வாரம் தான் டயம் இருக்குது. இந்த நூல்களெல்லாம் டெல்லிக்கு அனுப்பணும். அனுப்பணும்னா புரியல் ஆகுதுன்னா 3 நாள் 4 நாள் ஆகும். உடனடியாக அனுப்பணுமேனாரு. ஒன்றும் இல்லைங்க, நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ விமான நிலையத்தில் உதவி சுற்றுலா அலுவலராக பணியாற்றேன். ஐயாவோட நூல்கள் எல்லாத்தையும் வாங்கி வந்து விமானத்தில் கொண்டு கொடுக்குறேன். கட்டணம் வந்து என்னங்க, பெருநர் அப்துல் கலாம் போட்டிருக்கீங்க, அனுப்புனர் இறையன்பு போட்டிருக்கீங்க, இதுக்கு போய் நாங்கள் எப்படி கட்டணம் வாங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ டெல்லியில் இருக்க ஒரு நண்பர்கள் சொன்னோம்னா அவர் கொண்டு போய் கலாம் ஐயா வீட்டில் கொடுத்துட்டார். கலாம் ஐயா உடனே இறையன்பு ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், கிடச்சிருச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதுலேருந்து நீ பார்த்தீங்கன்னா புலிப்பால் ரவினே சொல்லுவார். அப்படி சொன்னவர் கடைசியில் புலினே சொன்னார். இப்போ மதுரைக்கு எப்போ வந்தாலும் வந்து அந்த சுற்றுலா மாளிகையில் போய் சந்தித்து பேசுவோம். அந்த சந்திரன் இருக்கார், அவர் நண்பர் தான். ரொம்ப எளிமையாக இருப்பார், ரொம்ப பண்பாளர். இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளோட நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இலக்கிய ஈடுபாடு தான். பார்த்தீங்கன்னா விமலான்னு சொல்லி நீதியரசர் உயர்நீதிமன்றத்தில் அவங்க போன நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்கிட்டு அதை வந்து ஒரு குறிப்பை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். பேசின முறையவே அனுப்பிச்சி வச்சேன். அப்போ அவங்க பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் சாட்டன் படிச்சிருக்கீங்களாங்க? சாட்டன்லாம் நான் படிக்கலைங்க. அவங்க நீதிமன்றத்தில் சொன்னாங்களா, நான் சொல்கிறேன், டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் ஒழுங்காக எழுத மாட்டீங்க. கவிஞர் ரவி ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு எழுதியிருக்காரு பாருங்க, நல்லா எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பெரிய ஆளுமைகளோட நட்பெல்லாம் கிடைச்சது. எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இலக்கிய ஈடுபாடு. மயில்சாமி அண்ணாதுரை தெரியும், அவரோட எனக்கு நட்பு இந்த இலக்கிய ஈடுபாடு தான். ஒன்றும் இல்லை, இந்த பெரியார் திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தை பற்றி விமர்சனம் எழுதுனேன். அந்த விமர்சனத்தை வந்து சத்யராஜ் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் உடனே திடீர்னு அலைபேசியில் கூப்பிட்டாரு. அந்த படத்தை எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாங்க, உங்கள் விமர்சனம் வந்து ரொம்ப நுட்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டினார். இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, கைக்கூ கவிதையை எழுதுனதுனால எனக்கு பல மிகப்பெரிய ஆளுமைகளோட நட்பு கிடைச்சது. நீங்களும் வந்து உங்கள் படைப்பாற்றலை வளர்த்துக்கணும். அதாவது இறையன்பு ஐயா தான் சொல்லுவார், ஓய்வுன்றது நம்ம வந்து படுத்து தூங்குறதெல்லாம் ஓய்வு. வழக்கமான பணியிலேருந்து உங்களுக்கு விருப்பமான பணியில் ஈடுபடுறது தான் ஓய்வு அப்படின்றார். அந்த மாதிரி தான் நான் வந்து நேரம் கிடைக்கும் போது இந்த இலக்கிய ஈடுபாடு பணியில் நல்ல சிறப்பு. அதான் அம்மா சொன்ன மாதிரி கிரிஜா வைத்தியநாதன் தான் இங்கே மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க. அவங்க கையால் தான் விருது வாங்கினேன். அப்போ விருது வாங்கும்போது கூட சொன்னாங்க, இன்னைக்கு கலெக்டர் வர்றது சந்தேகம் தான், அவங்களுக்கு வந்து அம்மா இருக்க மாதிரி தெரியுது, அதனால் அவங்க வரமாட்டாங்க, டிஆர்ஓ தான் வருவாருன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவே வந்துட்டாங்க. அம்மைக்கு கூட பொருட்படுத்தாமல் குடியரசு தினத்தில் வந்து விருது கொடுக்கணும்னு அவங்களே வந்து விருதெல்லாம் கொடுத்தாங்க. என்னோட பணியில் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பேன். அப்துல் கலாம் ஐயாவோட எனக்கு நட்பு உண்டு.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை குடியரசுத் தலைவராக அறிவிக்கல, தேர்தலில் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்து கவிதை எழுதி என்னோட கவிதை புத்தகத்தையும் இணைச்சு அவருக்கு அனுப்பி விடுவோம். அப்போ முகவரிலாம் தெரியாது. ஐயா கே ராமசாமி ஐயா பேராசிரியர், இலக்கிய இளையர் அம்மா கஸ்தூரி ராமசாமி இருக்காங்க. அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு அனுப்பிச்சு ஊரில் ப்ரொஃபஸர் கூட்டியிருக்க அப்துல் கலாம் ராமேஸ்வரம் போட்டு அனுப்பிச்சு. அப்போ 11 வருஷம் கழிச்சு அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சோன்னா அண்ணனை பார்க்குறீங்க வந்தவருக்கு இந்த புத்தகமும் வாழ்த்து கவிதையும் கிடைச்சோன்னா அவர் மின்னஞ்சல் எனக்கு அனுப்புகிறார். hotmail.com சொல்லி அதில் மின்னஞ்சலில் உங்கள் வாழ்த்து கிடைச்சது, நானும் உங்களை வாழ்த்தலாமா அப்படின்னு சொல்லி மின்னஞ்சல். எனக்கு அவர்கிட்ட இருந்து மின்னஞ்சல் அப்துல் கலாம்கிட்ட இருந்து வரவும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் குடியரசுத் தலைவர் ஆகிட்டாரு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சிற்றிதழில் எழுதுவேன். தினந்தோறும் எனக்கு சிற்றிதழ் வரும். அதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி இந்த மாதிரி பொறுப்புக்கு வந்துட்டாருன்னு பாராட்டி வர்ற செய்தியெல்லாம் வெட்டி ஒட்டியெல்லாம் அவருக்கு அனுப்புவேன். ஒவ்வொரு 5 நாள் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அங்கேருந்து கடிதம் வந்துடுச்சு, என்னை பற்றி சேகரித்தவைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கடிதம் வந்துடுச்சு. இப்படி கடிதத்தோட வந்துடுச்சு. உங்களை சந்திக்கணும்னு ஒரு வாய்ப்பு கேட்டேன். பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்காரு. பார்க்க போகிறேன். அது மாவட்ட ஆட்சியர் தான் அந்த பாசெல்லாம் போட்டு தர்றாங்க, கொண்டு போகிறேன். அப்போ அவள் மிகுதியில் ஒரு 10 புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் விமானத்தில் போகணும், அதிக இடம் வேணா, நீங்கள் ஒரு 2 நூல் நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்கன்றாங்க. 2 நூல் எடுத்து கொடுத்துட்றேன். அந்த 2 நூலுக்கு அவர் போயிட்டு விமர்சனம் எழுதி அனுப்புகிறேன். அவ்வளோ பெரிய பாருங்க, குடியரசுத் தலைவராக இருக்கும்போது மதுரையில் வந்து போய் நான் திருச்சியில் சந்தித்தேன், ஒரு நூலை கொடுத்தேன். அங்கே போயிட்டு அவர் எனக்கு விமர்சனம் எழுதி அனுப்பினார். அது மட்டும் இல்லை, அவர் தொடர்ந்து மதுரைக்கு வந்திருந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆகிட்டார். மதுரை மீனாட்சி மிஷனில் பேசுகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு 10 நிமிடம் விமானத்தை தாமதப்படுத்தணும்னு சொல்லி பொன்ராஜ் எனக்கு அலைபேசியில் சொல்கிறார். நான் போய் சொல்கிறேன், அங்கே வந்து இந்த மாதிரி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா வர்றாங்க, ஒரு 10 நிமிடம் விமானத்தை நிறுத்தணும் அப்படின்னு. சரிங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரதீபா பாட்டீல் தான் குடியரசுத் தலைவர். அவர் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா கூட கிளம்பியிருப்போம். ஐயா பேரை சொல்லிட்டீங்க, இருந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேருந்து கடைசி வரைக்கும் போய் கையெடுத்து கும்பிட்டாங்க. உங்கள் 10 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து சொல்கிறார். இப்படி முக்கியமான விஐபிக்கு நாங்கள் பொறுத்து கூட்டி போகிறது தான் வந்து பகுமானமாக வந்து உட்காந்துருவாங்க. ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்து ஒருத்தட்டி வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இறையன் பையா புத்தகத்தை அவருக்கு போனோன்னா நன்றி சொல்லிட்டாரு. அவருக்கு கொடுத்த நினைவு பரிசை கூட நீங்கள் ரவி மூலமாகவே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளோட நட்பு வந்து எனக்கு வந்து இந்த கைக்கூ கவிதையினால தான் கிடைச்சதுன்னு சொல்கிறேன். நீங்களே எழுதலாம், தாராளமாக எழுதலாம், எதை வேணாலும் எழுதலாம், மனசில் பட்டதை பூரா எழுதலாம். அமாவாசை என்று நிலவு, யோசிக்கணும். அமாவாசை என்று நிலவு என்ன, எதிர் வீட்டு ஜன்னலி, அவங்க காதலி தெரியலாம், அதை வந்து எதிர் வீட்டு ஜன்னலி. வானவில் நகர்வலம், வானவில் நகர்வலம். வானவில் எப்படி நகர்வலம்? வனத்து பூச்சி கலரும் அந்த வானவில்லும் ஒன்றா இருக்கு. அப்படியே கற்பனையே தான். செடி வளர்த்தோம், கொடி வளர்த்தோம், செடி வளர்த்தோம், கொடி வளர்த்தோம். மனிதநேயம் ஒரு கேள்விக்குறி. சுனாமி வருவதாய் மருமகள்கள் பேச்சு, சுனாமி வருவதாய் மருமகள்கள் பேச்சு. மாமியார் இருக்கு. இப்போ எல்லல் சுவையோடு எழுதுறது, ஒரு சிரிப்பு சுவையை கொடுக்குறதுன்னா அதை வந்து சென்றியூன்னு சொல்லுவாங்க. தடுக்கி விழுந்ததும் தமிழ் பேசினான், தடுக்கி விழுந்ததும் தமிழ் பேசினான். அம்மா டாடி மம்மின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கீழே விழுந்தோன்னா ஐயோ அம்மா அப்படிமா. அப்போ இது இயல்பாக வந்து ஒரு கைக்கு இப்படி வந்து கிட்டத்தட்ட 1000 கைக்குன்னு ஒரு புத்தகம், 500 கைக்குன்னு ஒரு புத்தகம், 1500 புத்தகம் வந்துருச்சு. இது போக நான் இணையத்தில் எழுதிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 5000 கைக்கு எழுதியிருக்கேன். பெருமைக்கு சொல்லலாம். தமிழ் கைக்கு கவிதைகள் 5000 எழுதுறது நான் தான். என் மேலே ஒரு குறையை சொல்லுவாங்க, நீங்கள் அதிக எழுதுறீங்க அப்படிம்பாங்க. அதிக எனக்கு தோணுதே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவேன். அந்த இணையதளத்திலே கவிமலர்.com இணையதளம் போனீங்கன்னா அதில் வந்து
ஹிந்தியிலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்திலையும் 3 மொழியிலையும் கைக்கு கவிதையை வந்து மொழிபெயர்த்து. இந்த 1000 கைக்கு நூல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 பதிப்பு வந்திருக்கு. 1000 நூல்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நூலகத்திலையும் இருக்கு. இந்த வெற்றியை தொடர்ந்து தான் வந்து அவங்க வானதி பதிப்பை வந்து தொடர்ந்து கவிதை போட ஆரம்பித்தாங்க. கண்ணதாசனோட கவிதைகளை போட்ட பதிப்போம். இன்னும் சொல்ல போனால் வைரமுத்து கேட்டு போனாங்க, அப்போ போட மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா தான் அவர் சொந்தமாக பிரசுரமே ஆரம்பித்து போட்டார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பதிப்பகத்தை வந்து இரா மோகன் ஐயா தமிழ் தேடி தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். இது வரைக்கும் 22 நூல் வந்துருச்சு. இது வரைக்கும் 31 நூல் எழுதியிருக்கேன். இப்போ என்னோட கைக்கு கவிதை விமர்சனத்தை பூரா சேலம் பொன்குமார் எழுதினார். அதை பூரா தொகுத்து கைக்கு உலகம்னு ஒரு புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு, விரைவில் வரப்போகுது. நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கைக்கு தொடர்பாக இல்லை எதுனாலும் கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம், கலந்துரையாடலாம். அதாவது நம்ம வந்து ஹைக்கூ எழுதுறோம். ஆனா ஹைக்கூ வந்து 2 வழியில தான் நம்ம சுருக்கிறமா இருக்கும். ஆனா நம்ம கவிதைகள் எழுதுறப்போ நமக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வரும். ஒரு குறிப்பிட்ட அதுக்குள்ள நம்மளால அடக்க முடியாது. ஸோ இதனால என்னென்ன சேலஞ்சஸ், அதை எப்படி கையாண்டீங்க? ஹைக்கூ எழுதுறப்போ நீங்க சொன்ன மாதிரி நகர்வளம் வண்ணப்பூச்சி அப்படின்னு, ஆனா நம்ம வண்ணப்பூச்சியை பத்தி நிறைய எழுதணும்னு நினைப்போம், இல்லை ஒரு எமோஷனல் நம்ம எழுதணும்னு நினைப்போம். ஆனா அதுக்கு வந்து கவிதை வந்து கவிதைன்ற தளம் வந்து கை கொடுக்கணும். ஏன்னா ஒரு 8 வரி 10 வரி எழுத முடியும். ஆனா அதை நம்ம சொல்ல வந்த முழுமையா இதுல சொல்ல முடியுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாதப்போ நீங்க அந்த அந்த ஹைக்கூவை 2ஆ 3ஆ பிரிச்சு ஒரே ஒரு தலைப்புக்கு நீங்க எழுதுவீங்களா? அது என்ன மாதிரி? அப்படி எழுதலாம். அதாவது நீங்க ஒரு சிலை செதுக்கும் போது கண்ணில் தேவையற்ற பகுதியை நீக்கணும்னா அழகிய சிலை வந்துடும். அந்த மாதிரி நீங்க மனசுல பட்டதை பூரா எழுதிட்டு அதை செதுக்குனீங்கன்னா 3 வரியில அழகா வந்துடும். இப்போ சொன்ன மாதிரிங்க வானவில் நகர்வளம் வண்ணத்து பூச்சி 3 சொல்லுதான் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, வேலையில்லா திட்டத்தை பற்றி சொல்லணும். ஒரு 10 பக்க கட்டுரையில் சொல்ல வேண்டிய செய்திகளை 3 சொல்லுல சொல்லியிருப்பேன். அச்சய பாத்திரம், திருவோடானது, பட்டச்சாமி. வேலை கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு அமுத சுரபி மாதிரி சம்பளம் வரும், கிடைக்கல அப்படின்றத வேலையில்லா திண்டாட்டம் பற்றி நீங்கள் ஒரு 10 பக்க கட்டுரையில் எழுத வேண்டிய செய்தியை 3 சொல்லலாம். அச்சய பாத்திரம், திருவோடானது, பட்டச்சாமி, எதை வேணாலும் எழுதலாம். பழமொழியை வெட்டி ஒட்டி கூட எழுதலாம். பழம் ஒன்றியும் அது பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து பழமொழியெல்லாம் இருக்கு. 5இல் வளையாதது 50இல் வளையுமா, நீங்கள் கேள்விப்பட்ட பழமொழி. இதே 5இல் வளையாதது 50இல் வளைந்தது. 3வது வரியில் சிந்திக்க வைக்கணும். முதியோர் கல்வி, அவன் இளமையில படிக்கல, முதியோர் ஆகி படிக்கிறான். 5இல் வளையாதது 50இல் வளைந்தது, முதியோர் கல்வி. எதை வேணாலும் எழுதலாம். நீங்கள் சிந்திச்சு பார்த்துட்டு 3 வரியில தாராளமாக ஒரே தலைப்புல வரிசையாகவும் எழுதலாம். தந்தை பெரியாரை பற்றி கூட நான் எழுதியிருக்கேன். வரிசையாக 3 கைக்கு, அப்படியே ஒரு 10 கைக்கு கூட எழுதலாம். நீங்கள் தாராளமாக எழுதலாம். சுருக்கம், அதாவது எனவே, ஆனால், இப்படி சொற்கள் எல்லாம் நீக்கிட்டு சுண்ட காய்ச்சிய பால் அப்படிமா. அதான் சிலையில கல்லுல தேவையற்ற பகுதியை நீக்கணும்னா அழகிய சிலை வரும். தேவையற்ற சொற்களை நீக்கிறீங்கன்னா அப்படியே கைக்குவாரிக்கும். தொடர்ந்து எழுதலாம். நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க. இந்த புத்தகங்களே 3 படி இங்கே வந்திருக்காங்க. 1 தான் இங்கே வச்சுக்கிடுவாங்க, பாக்கி 2 படி இருக்கு. இங்கே உள்ள உறுப்பினர் பூரா தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுத ஆரம்பிச்சு உங்களுக்கு வேற கோணத்தில் தோணும். அதுக்காண்டி பார்த்துச்சுட்டு அப்படியே எழுதக்கூடாது. வேற கோணத்தில் நீங்கள் சிந்திக்கணும். நான் இப்படி சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வேற மாதிரி சிந்திக்கணும். அப்படி படைப்பாற்றலாம் வளர்த்துக்கிட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ சிறப்பு பெருமையெல்லாம் கிடைச்சது. நீங்களும் வந்து வெறும் இந்த பாடத்திட்டத்தோடு இருக்காமல் பகுதி நேரமாக நீங்கள் வந்து இந்த படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். இப்போ நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த கவிதையவும் அவங்க வந்து அவங்களுடைய முகநூல்ல வந்து உலகம் பூரா தெரியக்கூடிய அளவுக்கு நான் பாடினாலும் எழுதினாலும் உடனே எழுதிடுவாங்க. அதே இதே இன்னும் 2 வருஷங்கள் 4 வருஷங்கள் கழிச்சு வர்ற போது கூட அதை வந்து அவங்க ஞாபகப்படுத்தி எழுதுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி உள்ள எழுத்தாளர்களை எல்லாம், அவங்களுக்கு உதவி செய்தவங்களை எல்லாம் மிக ஒரு சாதாரணமா மிக ஒரு அடக்கத்தோட அவங்க பாராட்டுறது ஒரு உயர்ந்தது. அவங்களுடைய எண்ணங்கள் இன்னும் அவங்களுடைய ஐக்கிய வந்து 1000 இன்னும் லட்சமா பெருகணும்னு சொல்லி அடுத்து அவங்க யூனிவர்சிட்டி போகல, ஆனா
பல்கலைக்கழகத்துல அவங்களுடைய கவிதை இருக்கு. பையன் வந்து வீட்டுல படிடா படிக்கல, ஆனா பல்கலைக்கழகத்திலே கல்லூரியில வச்ச உடனே அதே பையன் வந்து படிக்கிறான். இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்புகள் மேன்மேலும் உயர்வு பெற லட்சிய சிதம்பரத்தினுடைய இனிய நல் வாழ்த்துக்கள். பாருங்க, முகநூல் ஆர் ரவி முகநூல் போனீங்கன்னா 5000 நண்பர் இருக்காங்க, 27,000 பேர் ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பின்தொடர்றவங்க 27,000 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏதோ பெருமைக்கு சொல்லலை. இது தொடர்ந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போய் இதை நேரலை ஒளிபரப்பும் பண்ணுவேன். அதே மாதிரி irairavi.blogspot.com இந்த வலைப்பு வந்து இலவசம் தான். நீங்களுமே உங்கள் பேரில் வந்து உங்கள் படைப்புகளை ஒரு பிளாக்ஸ்பாட், அதாவது வலைப்பு, இதை தொடங்கிக்கலாம். அதுக்கு வந்து எந்த பணமும் செலவு இல்லை. உங்கள் படைப்பை வந்து நீங்கள் தினந்தோறும் வந்து முகநூலில் போடலாம். இந்த பிளாக்ஸ்பாட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அந்த வலைப்பூவில் வந்து உங்கள் படைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு எந்த செலவும் கிடையாது. நீங்கள் வந்து தட்டச்சு செய்ய வேண்டியதான், அதில் பதிப்பிக்க வேண்டியதான், போய்கிட்டே இருக்கும். இணையதளம் தொடங்கணும்னா தான் அதுக்கு வந்து நம்ம இடம் வாடகை மாதிரி கட்டணும், இது பண்ணணும். அது நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டு செய்யலாம். எனக்கும் வந்து எதிர்கால திட்டம் இருக்குது. கவிமலை.comல என்னோட படைப்பு மட்டும்தான் இருக்குது. எதிர்காலத்தில் மற்றவங்க படைப்புகளையும் வாங்கி ஒரு மிகப்பெரிய இணையதளம் தொடங்கணும்னு ஒரு லட்சியம் இருக்குது. அதை கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். அப்போ உங்கள் படைப்புகளையும் வாங்கி நான் கண்டிப்பாக போவேன். நெருங்கிய நண்பர் தான். சார சொல்லணும்னா என்னன்னா அவருக்கே தெரியும். நேரம் அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வைக்கிற அளவுக்கு அவர் இருந்தவர். இது வந்து உண்மையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நான் மனநிறைவோடு பாராட்டுகிறேன். ஏன்னா இவர் இருப்பாரானே எல்லாம் சந்தேகம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல்நல குறைவில் இருந்தார். அப்போ அவங்க வீட்டில் வந்து இப்போ வெளியே இருக்கிய வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சு அப்படி கட்டாயப்படுத்தாங்க. அவர் அவ்வளோ முடியாத போது இறையன்பு சார்பில் ஒரு தொலைபேசி தான் உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து அவர் கூட்டு போயிட்டு சரி பண்ணி அவர் சொன்ன ஒரே வாக்கியம், வீட்லேயே நீங்கள் இருக்காதீங்கன்னு சொன்னார். ஒரு இலக்கிய கூட்டமாக போங்க, கலைஞர் நூலகத்துக்கு போங்க. அந்த ஒரு வார்த்தை இன்னும் ஓடிட்டு இருக்காரு. இன்னைக்கு புத்தகங்கள்னால தான் உயிரோட இருக்காங்க. அதனால மதுரைக்கு இது பெரிய வரப்பிரசாதம். நல்ல ஆர்வத்தோடு விருப்பம் கூடும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும். என்னையோட மூத்த இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க. சாருடைய ஹைக்கு எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கோம். சாரு புத்தகத்தை படித்து எங்கள் பையன்லாம் எழுதலாம். தெரிஞ்சிருந்தான். அவனை கரம் பிடித்து காலமெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறேன். நம்ம வேற மாதிரி நினைப்போம். அவனை கரம் பிடித்து காலமெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டது பேனா. பையன் அவளை என் மனச்சிறை வைத்தேன், ஒப்பன் என் மத்திய சிறை வைத்தான் இப்படி எழுதா. பசங்களால முடியும். அது அந்த வாசிப்பை கொடுத்துட்டோம்னா அது சாருடைய புத்தகங்கள்லாம் அந்த என்ன இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறது, முகநூல்ல பாக்குறது எல்லாமே ஹைக்கு தான். இந்த சிந்தனைகள் வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு சாருடைய புத்தகங்கள் நிறைய ஊக்குவிப்பாக இருந்திருக்கிறது. சார்ட்ட ஒண்ணே சார் 1000 ஹைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. 5000 தானே இது சார்ல இருக்காங்க. இத்தனை நாடுனால இந்த 5000த்துல ஏதாவது ஒரு ஹைக்கு உங்க மனசுக்கு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும் நறுப்புன்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கும் அந்த கவிஞர் ரவி ஐயா அவர்கள நகைச்சுவை மன்றம், மகிழ்வார் மன்றம் மூலமான நல்ல அறிமுகம் இருக்குது. அந்த நிகழ்ச்சி வரணுங்கிறதுனால நான் ஏற்கனவே நல்ல இதெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து 2-3 ஹைக்கூ கவிதை சொல்றேன். அது கண்டிப்பா நீங்க தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தந்தை யாரிடம் தாய் யாரிடம் பாவ பிரிவினை. கோழி மிதித்து குஞ்சு மிதித்து கோழி முடமானது முதியோர் இல்லத்தில். கோழிகள் மிதித்து இல்ல குஞ்சுகள் மிதித்து கோழிகள் காயம் முதியோர் இல்லம். நீரில்லாமல் மலர்ந்தன தாமரைகள் கோலம். அழுக்காகி போனது ஆண்கள் மனது சோப்பு விளம்பரத்தில் நடிகை. மகிழ்ச்சி. யார் வேணாலும் எழுதலாம். அந்த கைக்கு கவிதையை வந்து ஒரு பெரிய வித்தம் இல்லை. இதுக்கு கைக்கு கவிதைக்கு முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் தான். 1.25 அடியில எழுதினாரு. நாங்க வந்து 3 அடியில எழுதினோம்.
நம்ம முதல் ட்விட்டர் ஏன்னா நம்ம திருவள்ளுவர் தான். இப்போ ட்விட்டர்னு சொல்லி 2 வரியில் எழுதுறோம் பாருங்க, இதை வந்து 1.25 அடியில் எழுதினவர் நம்ம திருவள்ளுவர் தான். திருக்குறள் மீது எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. அந்த வேப்பந்தோப்பு கட்டுரையெல்லாம் ஐயா E.K. ராமசாமி ஐயா வந்து புத்தகம் கூட போட்டிருக்காங்க. அதில் வருடம் நடக்கிற கருத்தரங்குகள்ல கவிதையெல்லாம் கட்டுரையெல்லாம் கூட எழுதுங்க. திருக்குறளோட பெருமையை வந்து நம்ம கண்டிப்பாக அறிஞ்சுக்கணுங்க. ஒன்றும் இல்லை, ரஷ்யாவில் டன்சன் இலைகளால் ஆன ஒரு அறை இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் அந்த அறை அழியாது. அந்த அறையில் இடம்பெற்றுள்ள ஒரே நூல், இந்தியாவுடைய ஒரே நூல் நம்ம திருக்குறள். அது மாதிரி எல்லீசர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் கலெக்டர், அவர் அந்த காலத்திலேயே திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் பொறிச்சிருக்காரு. நினைச்சு பாருங்க, திருவள்ளுவர் உருவமே அப்புறம் தான் சர்மாவை வச்சு வரைஞ்சோம். அவர் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து தங்க நாணயத்தில் திருவள்ளுவர் உருவம் பொறிச்சிருக்காரு. அதுமாதிரி பாண்டித்துரை தேவர் பார்த்தீங்கன்னா புத்தகம் போட்டு ஒருத்தர் கொண்டாந்துருக்காரு. தப்பாக இருந்திருக்கு. எவ்வளோ புத்தகம் போட்டீங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு வாங்கிட்டு அவர் போக சொல்லிட்டு எரிச்சு புதைச்சிட்டாங்க. தப்பான புத்தகம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி திருக்குறளில் இல்லாத விஷயமே கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்ம காந்தியடிகளோட வாழ்க்கை லட்சியம் எல்லாத்தையும் ஒரே ஒரு திருக்குறளில் அடக்கிடலாம். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நிர்ணயம் செய்தார், உனக்கு தீங்கு இழைத்த பகைவனுக்கும் வெட்கப்படுமனும் நன்மை செய். இந்த திருக்குறளை அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் உள்ள டால்ஸ்டாய். அவர் தான் காந்தியடிகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்புறம்தான் வந்து காந்தியடிகள் வந்து திருக்குறளை மொழிபெயர்ப்பில் படிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, நான் திருக்குறளை மொழிபெயர்ப்பில் தான் படிச்சிருக்கேன். அந்த எழுதின மூலமொழியான தமிழ் மொழியில் படிக்கணும், அதுக்காக நான் தமிழனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார். இப்போ தந்தை பெரியாரோட வாழ்க்கை போராட்டம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2 திருக்குறளில் அடைக்கலாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 1330 திருக்குறளில் இந்த 2 திருக்குறள் தாங்க வந்து ஒரே ஒரு சொல் மட்டும் மாறிடும், எத்தன்மை ஆயினும் மட்டும் மாறிடும். தந்தை பெரியாரோட வாழ்க்கை போராட்டம் எல்லாத்தையும் இந்த 2 திருக்குறளில் அடக்கிடலாம். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். திருக்குறளை வந்து நீங்கள் எல்லா நூலும் படிக்காதனாலும் திருக்குறளை படிங்க. எனக்கு 1330 திருக்குறள் மனப்பாடமாக தெரியுங்கிறத விட ஒரே ஒரு திருக்குறள் வழி நம்ம வாழ்க்கையில் நடந்தால் போகும். ஒன்றும் வாய்மை பேசுன்னு சொல்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லை, உண்மை மட்டும் பேசுங்க, ஒரு மதிப்பு இருக்கும். அவர் நல்ல மனுஷங்க, நல்ல உண்மை தான் பேசுவாங்க. நீங்கள் ஒரு பொய் சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற எல்லாமே பொய்யா தான் பார்ப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்து உண்மை தான் பேசணும்னு ஒரு முடிவெடுங்க, வாழ்க்கையில் உச்சத்தை அறியலாம். பாரதியார் கைக்கு எழுதல, அந்த ஜப்பானிய கைக்குவை வந்து அறிமுகப்படுத்துறாரு. மொழிபெயர்ப்பு கட்டுரையா வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150 ஆண்டு இருக்கும். அவர் முதல்ல வந்து அந்த ஜப்பானிய கைக்கு கவிதைகளை வந்து மொழிபெயர்த்து கட்டுரையா எழுதி தமிழ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. 2வது, நான் அந்த கவிஞனானதுக்கு காரணமே மகாகவி பாரதியார் தான். நான் சேதுபதி பள்ளியில வேலை படித்தேன்னு சொன்னேன். 6ல இருந்து 10 வரைக்கும் படித்தேன். அங்கே உள்ள நுழையும் போதே வந்து பாரதியார் சிலை, அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு உத்வேகம், நம்மளும் கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் படித்ததெல்லாம் வந்து தமிழில் படிக்கிறேன். +2 படித்தேன், அஞ்சல் வெளியில் பிகாம் படித்தேன். மற்றபடி தமிழ் இலக்கியம்லாம் நான் படிக்கிறேன். ஆனால் ஈடுபாடு பாரதி மீது, அதுக்கப்புறம் பாரதிதாசன் மீது. கனக சுப்புரத்னம்ன்ற பேரை பாரதிதாசன் பேர் வச்சுட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாராம், ஐயா முன்னாடியும் ஐயர் முன்னாடியும் சுருட்டு குடிக்க மாட்டாங்க, சுருட்டு குடிப்பார். பெரியார் முன்னாடியும் பாரதியார் முன்னாடியும் குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாம் வெள்ளி படிப்பேன். அதெல்லாம் படித்ததோட பயன்தான் இதெல்லாம். எந்த இலக்கிய கூட்டம்னாலும் போயிடுவேன். நம்ம தான் பேச்சு என் பேர் போட்டால் தான் வருவோம் இல்லை, சும்மா பார்வையாளராக இங்கே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து உறுப்பினராக சேர்ந்தேன். அதில் அந்த குழுவில் சேர்த்துட்டாங்க, புலன குழுவில் அழைப்புதல் வந்துடும். எந்த நிகழ்ச்சினாலும் வந்துடுவேன், வந்து படம் எடுத்து நேரலையில் முகநூலில் ஒளிபரப்புவேன். நம்ம பார்வையாளராக இருந்தால் தான் நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சியாளர் பிடிஓ, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து முதுகலை பட்டம் மட்டும். உங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு மிகவும் ஆசை, கலந்து கொண்டேன். மிக்க நன்றி. 2வது என்னென்னா,
ஹைக்கூ கவிதையை வந்து பாரதியினுடைய கட்டுரைகளை படிச்சிருக்கோம், பாஞ்சாலி சபதம்லாம் படிச்சிருக்கோம். உங்களுடைய கவிதையும் வந்து படிக்கணும்னு ஒரு ஆசை. அதை வந்து நான் புத்தகமாக வாங்கிக்கிறேன். இந்த இங்கே அண்ணா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே இருக்கு, 2 பிரதி இருக்கு. நீங்க உறுப்பினராக இருந்தால் தாராளமா இன்னைக்கே கூட வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிக்கிறேன். ஹைக்கூ கவிதையில வந்து ஒரு கவிதையை சொல்லலாம்னு பார்க்கிறேன். மண்டபமாய் இருக்க செடியில் உள்ள மலர்களை பறித்தேன், செடி விதவையானது. அது ஒரு ஹைக்கூ கவிதையில வருமா? இது நல்லா இருக்கு. கொஞ்சம் செதுக்கணும், இவ்வளவு நீளமா வராம கொஞ்சம் செதுக்கிட்டீங்கன்னா வந்து. சாமி தரிசனம் செய்ய சென்று நிம்மதியாக அவள் எதிரே இருந்தான் காதலி. இப்படி ஹைக்கூ கவிதைகள் 2 இருக்கும். நல்லா அது தொடர்ந்து இலக்கியத்தை பண்ண முடியல, ஏன்னா அரசு பணியில் இருந்ததுனால முழுமையா பண்ண முடியல. நீ ஓய்வு பெற்றனால பண்ணும். நன்றி, வணக்கம். பூக்களை பறிக்காதீர், படித்துவிட்டு படித்தனர் படித்தவர்கள். பூக்களை பறிக்காதீர், படித்துவிட்டு படித்தனர் படித்தவர்கள். இப்படிலாம் எழுதணும், எதை வேணாலும் எழுதணும். பூக்களை பறிக்காதீர்கள் போட்டுருக்காங்க. பூக்களை தானே பறிக்கிறாங்க. நகைச்சுவை ஐயா வணக்கம். ஐயா ஹைக்கூ அப்படிங்கிறத பார்த்தாலே ஆரம்பத்தில் தொடக்கத்திலிருந்து நம்ம அதை ஆய்வு பண்ணோம்னாலே இயற்கையை நேசிப்போம். அந்த இயற்கையை நேசிப்பிலிருந்து தான் தான்கா உருவாகுது. அதன் பிறகு ரென்காவுக்கு பிறகு ஹுக்குக்கு அப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல ஹைக்கூ அப்படின்னு உருவெடுக்குது. 20ஆம் நூற்றாண்டுல தான் அது ஆங்கில மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டு உலக நாடுகள் எல்லாமே அதனுடைய கவனத்தை செலுத்தினது. அதெல்லாம் 1916ல வங்க மொழியில தாகூரம், தமிழ் மொழியில வந்து பாரதியார அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம மண்ணில் வந்து அன்னையிலிருந்து தான் உருவானது. அதை உற்று நோக்கும் போதே பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து அதிகம் நேசித்ததுனாலதான் இந்த ஹைக்கூ உருவானது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப தெளிவா உணர முடியுது. தமிழர்களுக்கு வந்து ஊறி போன ஒன்று. ஏன்னா மழை வரும்போது செழித்து வளர்ந்தும், வெயில் வரும்போது வாடி துவண்டும், கனியும் போது அள்ளி வழங்கியும், உதிரும் போது விதையாய் மண்ணில் புதைந்தும் மனிதன் இயற்கையோடு இயற்கையாகவே இணைந்து வாழ்ந்துள்ளான். அந்த இயற்கை வந்து பிற உயிரினங்களுக்கு வழங்கிய குணாதிசயங்களை கடந்து மனிதன் போகவே இல்லை என்பதை உணர்த்தியது நாம் தான், தமிழர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நமக்கு வந்து ஹைக்கூ வந்து வியப்பானதில்லை, இயல்பாகவே நம்ம ஒவ்வொரு மனதிலுமே உருவாகக்கூடியது. அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல இருந்து நாம் உணர முடியுது. இதுல உங்களுடைய கவிதைகள்ல நிறைய இடங்கள்ல அந்த இயற்கையின் மீது நீங்கள் கொண்டுள்ள ஆர்வமும் அந்த சிந்தனையும், ஏன்னா ஒரு கவிஞனுக்கு வந்து சிந்தனை என்பது ஆழ்ந்தும் இருக்கும் தாழ்ந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில வரிகள் வந்து உங்க கவிதையில உணர முடிஞ்சதுயா. அதுல ஒரு கவிதை பாத்தீங்கன்னா அந்த ஹைக்கூல, தோட்டம் அழித்து கட்டிய வீட்டில் செயற்கை மலர்கள், கோடாரியை கூர்த்திட்டுகையில் வருந்தியது கைப்பிடி. இந்த கோடாரியை கூர்த்திட்டுகையில் வருந்தியது கைப்பிடி. இந்த ஹைக்கூ கவிதையை பார்த்தீங்கன்னா இதுல குங்குமம் இதுல ஹைக்கூ போட்டி நடத்தலாம். அதுல மேற்கோளா இந்த ஹைக்கூ கவிதையை போட்டாங்க. இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு. அது எதுக்கு சொல்றேன்னா, ஆரம்பத்துல நம்ம பிரபல இதழ்களுக்கு அனுப்புனா போட மாட்டாங்க. அதனால நான் சோர்ந்துருந்தேன். சிற்றிதழ்களில் தான் எழுத ஆரம்பித்து புத்தகம் போட்டேன். நம்ம வளர்ந்தோம்னா பெரிய இதழ் நம்மளை தேடி வருவாங்க. தினமலரில் என்னை பேட்டி எடுத்து போட்டாங்க. ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் மீட்டில் வந்து சண்டையை வந்து பேட்டி எடுத்து போட்டாங்க. இப்போ நம்ம படைப்பாளிக்கு சொல்கிறது என்னன்னா, பிரபல பத்திரிகையில் நம்ம இது வரலைன்னு சோர்ந்துடாதீங்க, சிற்றிதழில் எழுதுங்க. சிற்றிதழில் வந்துட்டா நம்ம படைப்பை வந்து ஒரு அச்சில் பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வரும். அதை வந்து அப்படியே தொகுத்து புத்தகம் வாங்கினேன். அதுமாதிரி இணையதளத்தில் போட்டால் அவங்க புத்தகம் விற்காதாமாங்க. இணையதள ரசிகர்கள் வேற, புத்தகம் வாங்கி படிக்கிறவங்க வேற. அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, 2003 இணையதளம் கவிமலர்.com தொடங்கி அதில் கவிதைகள் போடுறேன், முகநூலில் போடுறேன், பிளாக் ஸ்பாட்டில் போடுறேன், இது இன்ஸ்டாகிராமில் போடுறேன், எல்லா வகையிலையும் போடுறேன். ஆனாலும் என்னோட புத்தகங்களும் விற்பனையாகும். இதற்குரிய ரசிகர்கள் வேற, அதற்குரிய ரசிகர்கள் வேற. நன்றி. உங்களுடைய சில மாதிரி மனவயலில் பெரு விளைச்சல், அதுதான் உங்களுடைய வரிகள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்த்த முடியுது. இறைவன் பையா கூட சொல்லுவாரு, உங்களுடைய சொல்லக்கூடிய கருத்து வந்து தெளிவா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும், அழுத்தமா இருக்கணும். அதுதான் உங்களுடைய
இந்த 3 அடிகளில் உணர முடியுதுயா. இந்த இயற்கை மீதான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ வந்தது? அதை ஹைக்கூவை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எப்போ உங்களுக்கு உருவானது? மனதளவுல எனக்கு வந்து இயற்கையை ரொம்ப ரசிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு முன்னாடி காலையில் நடைபயிற்சி போகும்போதே மலர்கள் தெரிஞ்சுன்னா போட்டோ எடுத்துருவேன். என் பையன் கூட சொல்லுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க, என்ன பூன்னு பூவெல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து போடுறேன் அப்படின்னு பையனை திட்டுவாங்க. அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். மனசுல பட்டதை எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி கோலம் பார்த்தா, நல்ல கோலம் பார்த்தா கூட போட்டோ எடுத்துருவேன், அதை எடுத்து போடுவேன். ஒரு ரசனை தான், ஒரு உணர்வு தான். எதுவுமே ஒரு ஐயா இறைவன் பையா தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலையுமே இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அது மாதிரி படிப்பும் அப்படிதான், நம்ம விரும்பி படித்தா நல்லா வருங்க. அது மாதிரி இலக்கிய ஈடுபாடும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அவருக்கு சந்திரன் சொன்ன மாதிரி எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. நான் இன்னும் சொல்ல போனால் தன்னம்பிக்கை கவிதை எழுதியிருக்கேன். தன்னம்பிக்கை 5 வருஷம் வந்து பயிற்சி முகாம்லாம் நடத்தியிருக்கேன். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்த விக்கல் எனக்கும் வந்துருச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற அளவு கூட வந்துட்டேன். ஆனால் தற்கொலைக்கு எதிராக நான் கைக்கு இதே நிறையா எழுதியிருக்கேன். அப்படியெல்லாம் எழுதுன நம்ம அதுக்கு போகக்கூடாதுன்னு மனசை கட்டுப்படுத்தி எழுதுறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். என்னுடைய இனிய நண்பர் ரவி அவர்கள் நெடுங்காலமாக எனக்கு பழக்கத்தில் மிகவும். அவர் இல்லாத இலக்கிய கூட்டங்களே மதுரையில் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வருகிறார். அவர் எழுதின ஏர்வாடியார் ராதாகிருஷ்ணனுடைய நூலுக்கு நான் மதிப்புரை கொடுத்திருக்கின்ற இங்கே பெருமையோடு குறிப்பிட வருகிறேன். அவரை பாராட்டி ஒரு கொண்டாட நினைக்க வருகிறேன். வந்து பேராசிரியர் ராமூர்த்தி இவருக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போட்டி போட்டுட்டு வருவாங்க 2 பேர். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் வந்துடும். அந்த பேராசிரியர் சங்கத்துக்கும் பொறுப்பில் இருக்காங்க தலைவராக. 70 கடந்த இளைஞர். ஆனால் என்னோட மைத்துனர் ராதாகிருஷ்ணன் கூட கேட்டார், ரிட்டையர்ட் ஆகிட்டாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு இளமையோடு இருப்பார். வீட்டிலே இருக்க மாட்டார், வந்துடுவார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்துடுவார். நீங்களும் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பார்வையாளராக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து படைப்பாளி ஆகலாம். இந்த தம்பி இந்த தேவராஜ் பாண்டியன் மந்திரி, இவர் பார்த்தீங்கன்னா இதில் பல்கலைக்கழகத்தில் MA படிக்கிறாரு. கல்லூரி நேரம் போக பாக்கி நேரம் பூரா நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு தான் வந்தார். இளைஞர்கள் இப்படி வரணும். பார்த்துட்டு புதுசா அவங்க ஆங்கில இலக்கியம் படிச்சவங்க நீங்க ஏதாவது கேட்கணுமா கேட்கலாம். கைக்கு நீங்க எழுதுறீங்களா? மற்ற கவிதை எழுதுறீங்க, அதையும் வந்து நீங்க கைக்குவாவும் எழுதலாம். அதே இதுனா வேற சிந்தனையில வந்து 3 வரியில சுருக்கலாம். சுண்ட காய்ச்சிய பாருங்க, மெல்ல திறந்த கதவு, கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கணும். வச்சோம்னா தாராளமா இந்த வெப்சைட் போய் பாருங்க, கவிமலை.com போங்க. பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்களே வந்து அடுத்து எழுத ஆரம்பிச்சிடலாம். வேற கோணங்கள்ல எழுதலாம். ஒரு சிறு கவிதை சார். பற்று இல்லாவிலும் கிடைக்கும் ஒரே அன்பு இறை அன்பு, மனிதத்தின் வடிவில் மனைவியின் வடிவில். நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. இறைவன்னா அந்த இறைன்பு மட்டும் இல்ல, இறையோட அன்பு அப்படியே வாசுகி நன்காந்தின்னு சொல்லி நம்ம முனைவர்பட்ட ஆய்வு பண்ணவங்க. முனைவர் தான் அவங்க. அவருக்கு வேலவேந்தன் ஒரு அமைச்சர், அவருடைய படைப்புகளை தான் அவங்க ஆய்வு பண்ணாங்க. அந்த வேலவேந்தன் முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவிஞர். பொங்கல் வாழ்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கைப்பட பேனால வாழ்த்து எழுதி அனுப்பி வைப்பார். அவரோட எனக்கு நட்பு உண்டு, நல்ல மனிதர். அவர் இப்போ கலாம் சென்று விட்டார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ரவி சார் வந்து கைப்பூ ரவியா மாறுவதற்கு முன்னாடியே எங்களுக்கு நல்லா இருக்கும். 90லேருந்து அவருடைய முதல் புத்தகமே நான் வந்து பார்த்துருக்கேன். அவருடைய வளர்ச்சி மிக அபாரமான வளர்ச்சி. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் தமிழ் படிக்கலை, வணிகவியல் படித்து அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவருடைய தமிழ் ஆர்வம் மிக சிறப்பாக இங்கே பரிமளிக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு புது வசன கவிதை கிடைச்சிச்சு. அது வந்து திருவாளர் சந்தானகிருஷ்ணன் அனுப்பினார். என்று நமது நூற்றாண்டு நூலகத்தில்
உணவகம் திறக்கப்பட்டு அதுதான் மிகச்சிறந்த வசந்த கவிதை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்தோடனே எனக்கு சுத்தம் தண்ணி வேணும்ப்பா, டீ வேணும்ப்பா இப்படியெல்லாம் கேட்பேன். எனக்கு கொஞ்சம் உடலுக்கு சரியில்லை. அதனால அவர் இல்ல எனக்கு செவிக்கு உணவு இருந்தாலும் வைக்கிறதுக்கு அவர் விக்கல் அந்த சிக்கல் தீர்ந்தது ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப அது வெளிந்திருந்தாரு. நேரடியாக அவர்கிட்ட சொல்ல மாட்டோம் நாங்க. ஆனா மற்றவங்க நானும் என்னுடைய தோழி அனார்கலி மேடமா பேசுறப்ப அவருடைய பெருமைக்குத்தக்க வளர்ச்சி. எங்க அண்ணன்கிட்ட நான் பல முறை திட்டு வாங்கியிருக்கேன். எங்க அண்ணன் சாகித்ய அகாடமி இளங்கோவன் சொல்லி சாகித்ய அகாடமியில அலுவலராக அவர் முகநூல்ல தொடர்ந்து தினந்தோறும் எழுதுவார். அவர் சொல்லுவாரு, நீ இத்தனை நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன், எனக்கு ஒரு செய்தியுமே தெரியலையே. அதான் ஹைகோர்வி போட்டுருவாரு எனக்கு சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான அவருடைய வளர்ச்சி. அவருடைய சிக்கல் அந்த சிக்கல் தீர்ந்து விட்டது. அது காரணம் சிக்கல் சிங்கார் வேலன் நினைக்கிறதா? மருத்துவர்கிட்ட நேரடியாக அவரே கூட்டிட்டு போனார். மருத்துவர் நோய் கொடுமையா நான் போயிடுறேன், அதெல்லாம் முடியாது வாங்க அப்படின்னு மகிழ்ந்து அவரே கூட்டிட்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட சேர்த்து அப்புறம் அதுவும் இறை அன்பு தானே, இறை அன்பு தானே. இன்னைக்கு தைப்பூசம் திருப்பரங்குன்ற போக நினைச்சோம். வேண்டாம், இதுதான் நமக்கு ஆலயம், இதைத்தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ராமசாமி ஐயா இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு திட்டு வாங்க போறேன். ஒரு புத்தகத்தை தர முடியல. மேடம் வந்திருக்காங்களா? நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அருமை சுகமசுந்தரிக்கு இந்த பொன்னாடைய உலக தமிழ் சங்க ஞாபகத்துல இருக்கீங்க. சோமசுந்தரின்னு பேர் சொன்னீங்க. எனக்கு தப்பா அவர் எது சொல்றீங்க? நேர்ல பேசுற கூட மாத்த மாட்டேன். சிவகாம சுந்தரி என்னுடைய தந்தையும் தாயும் அந்த பெயர்ல இருக்காங்க. சிவகாமி எங்க பார்த்து மீண்டும் நல்ல நிகழ்வு. தியாக தீபம் இனிய மாலை வணக்கம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து ரவி தோழர் அவர்களோட இந்த தமிழ் முற்றம் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயாவோட ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு தான் நிறைய விஷயங்கள் மதுரையில வந்து நிறைய இலக்கிய கூட்டங்கள் நடைபெறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு தொடர்ந்து நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். ஏன்னா ஆசிரியர் பணியில இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வருவேன். அதே போல எல்லா இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து எனக்கு இலக்கியத்தின் மூலமாக கிடைத்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இப்படி அமைஞ்சதுதான். ரொம்பவே மகிழ்ச்சி. ஐயா ஹைக்கூ கவிதை புத்தகங்கள் வந்து நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த உத்வேகம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய விரைவில் ஒரு புத்தகமா வெளிவர இருக்கு. அது நம்மளோட உங்களோட ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா அது எல்லாமே நிறைவு பெறும். ரொம்பவே மகிழ்ச்சி ஐயா. இவங்க வந்து சிவசக்தியா ஆசிரியராக இருக்காங்க. இவங்க பொண்ணு வந்து இங்க கித்தார் வாய்ஸ் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அந்த பெரிய அரங்கத்தில் வாய்ச்சி. நீங்க எல்லாருமே வந்து சந்திரன்ட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருமே இங்க வாங்க. நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, சுற்றுலா தலம் ஆயிடுச்சு. வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் இங்கே வந்து பார்க்க வர்றாங்க. நம்ம மதுரைக்காரங்க நல்லா பயன்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்கள் எண்களை கொடுத்துருங்க, தொடர்ந்து வாங்க, உயிர்ப்போட வச்சுருக்கோம். வாழ்த்துக்கள். கேட்கறதுன்னு எனக்கு எதுவும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 7 ஹைக்கூன்னு நினைச்சிட்டு நானா நம்பி ஒரு 3-4 வரியில எழுதி நீ அறிமுகப்படுத்திட்டு பேசினா இந்த தளத்திற்கு நீ புதுசு என்னால சொல்ல விஷயத்துல ஈர்க்கப்பட்டு நீ வந்திருக்க. நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லி
என்னோட பேர் வந்து ஜாய் சிப்சிபா. நான் வந்து லேடி டாப் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் இங்கே இன்டர்ன்ஷிப் வந்தது மூலமா தான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அது போன வாட்டி கலந்துக்கிட்டப்பவே வந்து அது எனக்கு ஆர்வத்தை தூண்டினதுனால இந்த தடவை நான் வந்து கலந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நானா வந்து ஹைக்கூன்னு எழுதிட்டு இதுதான் ஒரு 3-4 வரல எழுதுனா ஹைக்கூ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்த பிறகுதான் வந்து தெரிஞ்சிச்சு ஐயா சொன்ன மாதிரி சுண்ட காய்ச்சின பால், அது எப்படி அந்த ஹைக்கூ வந்து செதுக்குறது, எப்படி அதை இன்னும் மெருகேத்துறது அப்படின்றது வந்து நான் அன்னைக்கு வந்து கத்துக்கிட்டேன். அதுக்காக வந்து இந்த நிகழ்வுக்காக ரொம்ப நன்றி ஐயாவுக்கும், ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஆங்கில இலக்கியம் படித்தவங்க தமிழ் ஈடுபாடு வர்றது அதுக்கே எல்லாம் ஒரு கடவுள். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், அதுதான் கவிதை. அதுதான் ஹைக்கூ, உள்ளத்து உணர்வு. ஸ்பான்டேனியஸ் அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் முற்றம் என்ற நிகழ்வில் ஹைக்கூ கவிதைகள் என்ற தலைப்பில் நம்மிடையே கலந்துரையாடி சிறப்புரையாற்றிய கவிஞர் ரவி அவர்களுக்கும், துணை முதன்மை நூலகர் அவர்களுக்கும், வாசகர்களுக்கும் மற்றும் நூலகர்களுக்கும் கலந்து கொண்டமைக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Jellycut Dhotis and shirts from the house of Plateau.